என்னோட பேர் பியூலா. நாங்கள் ராஜபாளையத்தில் இருக்கிறோம். எனக்கு 3 குழந்தைங்க, 2 பொண்ணு 1 பையன். என் வீட்டுக்காரு எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாரு. என்னோட 2வது குழந்தை பேர் ஏஞ்சல். என் பொண்ணுக்கு பிறந்ததுலேருந்து இந்த இடது காதில் இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருந்துச்சு. அது குளிர்காலமாக இருக்கிறப்போ அந்த காற்று பட்டு வீங்கிக்கிடும். இந்த ஹோலையே மறைச்சிட்டு அது பொசுன்னு வீங்கிட்டு ஒரு 4-5 நாள் கழித்து அது வெடிக்கும்போது ரத்தமும் சலமாக வரும்போது குழந்தை ரொம்ப துடிக்கும். ஒரு மாதத்துக்கிட்ட அது ஆறாது. அந்த 1 மாதமும் குழந்தைக்கு தலைக்கு குளிக்க வைக்க முடியாமல் பண்ண முடியாமல் மேலுக்கு மட்டும் தொடச்சி எடுத்துகிட்டு ரொம்ப குழந்தைய பார்க்க கஷ்டமாகவே இருக்கும். அந்த வேதனை வரும்போதெல்லாம் இப்படி திரும்பி கூட பிள்ளையால் படுக்க முடியாது. பெரிய பொண்ணு ஆக அது மறைஞ்சிரும்னு பார்த்தோம். ஆனால் அது மறையவே இல்லை. 14 வருஷமாக குழந்தைக்கு அது மாறலை. ஆனால் இப்போ பெரிய பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அந்த ரத்தம் வடிஞ்சு வரும்போது பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க ஒரு மாதிரி வாடை வருது, உன் மேலே ஸ்மெல் அடிக்கி, இல்லை ஸ்கூல்லேயே பிள்ளைங்க தட்டிட்டாங்கன்னா வீட்லேயும் ரொம்ப அழுகும். அதுக்காண்டியே நான் ஸ்கூலுக்கு 1 மாதம் ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டேன். அது லேசாக அதில் அந்த இடத்துல ஒரு நூல் பட்டுட்டா கூட அவளுக்கு அவ்வளோ வேதனை. அந்த காது வலிக்கும், அந்த வலியை தாங்க முடியாது, ரத்தமாக வரும். 2 பஞ்சு 3 பஞ்சு காதில் வைக்கும். அப்படின்னா தான் அந்த ரத்தம் நிற்கும். அப்படியே காதுக்குள்ளே அந்த பஞ்சை ஒட்டிக்கிடும். அப்படியே இழுக்கையில் வலியாக இருக்கும். காது வேதனை இருக்கலாம். பாப்பா தூங்கவே மாட்டான். நானும் மடியிலே வச்சுட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் பாப்பா பார்த்துட்டு தான் இருப்பேன். தொடச்சி அந்த ரத்தம் உள்ளே போயிடக்கூடாதுன்னு இந்த பக்கமாகவும் படுக்க முடியாது. என் பொண்ணுக்கு இது வருஷத்துக்கு 2 தடவை வந்துடும். அப்படி 2 தடவை வந்தாலும் 2 வாரம் அந்த வீக்கம் இருக்கும். 2 வாரம் உடஞ்சி அந்த ரத்தம் சலம் அந்த புண்ணு ஆறுறதுக்கே 2 வாரம், 1 மாதம் கண்டிப்பாக வருஷத்தில் 2 தடவை 1 மாதம் ஆயிரும் அந்த புண்ணு வந்தாலே ஆறுறதுக்கு பாப்பாவுக்கு. என் மக காதில் எப்பயுமே அந்த ஓட்டை இருக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி பாப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இது குழந்தை பிறந்ததுலேருந்து இருக்கிறது, உங்கள் பாப்பா இருக்கிற வரைக்கும் இதை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக ஸ்கேன் பார்த்து எங்களால் முடிஞ்சாதான் அதை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஏன்னா தலையோட சம்மந்தப்பட்டது நரம்பு இருக்கிறதுனால நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, உங்கள் குழந்தை இருக்கிற வரைக்கும் இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னே சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது போன வருஷம் 2023 மே மாதம் கடைசி பாப்பாவுக்கு காது வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மோகன் ஐயா ப்ரேயர் பண்ணாங்க. இந்த ஒரு காரியத்துக்காண்டி இந்த காது பிரச்சனை உள்ளவங்க அந்த காது வலி இருக்கிற இடத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. நான் பாப்பா மடியில் போட்டுட்டு காதில் கை வச்சு ஜெபம் பண்ணோம். அவங்களும் ரொம்ப பாரப்பட்டு மோகன் சிலாசையா ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க. பாப்பா காதில் கை வச்சு, ஆண்டவரே என் குழந்தைக்கு இது அவள் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை மாறாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவரே நீங்கள் தான் என் குழந்தைக்கு இதை குணப்படுத்தி கொடுக்கணும், வேறு யாராலையும் இது முடியாது, உங்களால் மட்டும்தான் முடியும், என் குழந்தைக்கு இனிமேல் இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரத்தோடு நாங்கள் குடும்பமாக இருந்து ஜெபம் பண்ணோம். அந்த காதில் கை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாப்பா தூங்கிட்டான். மறுநாள் எழுந்திரிச்சு அந்த வேதனையே இல்லை குழந்தைக்கு. அவளாக எழுந்துச்சு, அம்மா நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறேன், எனக்கு காதில் எந்த வேதனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். நான் ஸ்கூலில் போய் கூப்பிட போகும்போது அவள் நல்லா எப்பயும் போல் நார்மலாக ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ 1 வருஷம் ஆச்சு. பனிக்காலம் வந்துச்சு, மழைக்காலம் வந்துச்சு. என் பொண்ணுக்கு அந்த காது வீங்கிறதோ ரத்தம் வர்றதோ எதுவுமே இல்லை. அந்த காதில் இருந்த ஓட்டை கூட மறைஞ்சிருச்சு குழந்தைக்கு. இந்த 14 வருஷத்துலேயும் என் குழந்தை நான் இப்படி இருந்ததே கிடையாது. இந்த 1 வருஷமாக தான் என் குழந்தை அந்த வேதனை எதுவுமே இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருக்கிறா. பிறந்ததுலேருந்து 14 வருஷமாக என் பாப்பாவுக்கு இருந்த இந்த காது பிரச்சனையிலேருந்து சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி.